ஸோ எல்லாரும் +2 எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ரெடியா? எப்போ மார்ச் 2 எக்ஸாம்னு சொன்னாங்க. இன்னொரு ஹார்ட்லி எவ்வளோ டேஸ் இருக்கு இன்னும்? ஓகே. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் தான். ஏன்னா ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல்னா, நானும் வந்து ஹொசூர்ல தான் என்னோட ஸ்கூலிங் எல்லாமே நான் படித்தேன். ஸோ நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹொசூர்ல தான் படித்தேன். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டைட்டன் ஸ்கூலில் படித்தேன். 11th and 12th வந்து விஜய் வித்யாலயான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸோ அங்கே தான் நான் படித்தேன். ஸோ இங்கேயே நான் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஹொசூர்லேயே நான் திரும்பவும் வந்து ஒரு ஆஃபீஸராக வந்து உங்கள் எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுல எனக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். உங்களுக்காக இப்போ கரியர் கைடன்ஸ் வந்து நாங்க படிச்சப்பெல்லாம் வந்து ஸ்கூல் லெவல்லே வந்து கரியர் கைடன்ஸ்லாம் வந்து பெருசா அரேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து 2 தான் இருக்கும். ஒன்னா நம்ம மெடிசன் போவோம், இல்லைன்னா வந்து இன்ஜினியரிங் போவோம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான், நானும் மெடிசன் தான் வந்து எய்ம் பண்ணி படித்தேன். பட் மெடிசன் கட் ஆஃப் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஒன்னா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் எப்பவும் போல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் எல்லாருக்கும், அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்து மெடிசன் கிடைக்கலங்கிறதுக்காக நான் வந்து அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணி நான் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து காலேஜில் வந்து போய் ஜாயின் பண்ணேன். என்னை பற்றி நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என்னோட பேர் வந்து சௌமியா. ஸோ நான் வந்து நேட்டிவ் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். அண்ட் என்னோட காலேஜ் வந்து நான் 2015 to 19 வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் முடித்தேன். முடிச்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாரும் மாதிரி தான் இப்போ எல்லாரும் நீங்க ஒரு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. இனிஷியலா சொல்லியிருப்பாங்க 10th ஸ்டாண்டர்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அது முடிச்சுட்டு நீங்க 12th வந்தோன்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், நீங்க இப்போ டிசைட் பண்ணாதான் லைஃப்ல என்னன்னு டிசைட் பண்ண முடியும் அப்படி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி தான் எனக்கும் சொன்னாங்க. பட் எல்லா ஸ்டேஜஸ்லயுமே வந்து எல்லா ஸ்டேஜஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு நானும் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். 2019 ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு 6 years ப்ரிப்பரேஷன் எனக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன், சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் 2025 வந்து நான் டிஎன்பிஎஸ்சி, எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, எத்தனை பேருக்கு இங்க தெரியும் டிஎன்பிஎஸ்சி தெரியும்? எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. யூபிஎஸ்சி எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ நான் யூபிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து கிராக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் பேரலாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணது தான். 2025 எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நான் ஸ்டேட் லெவலில் வந்து என்னால் 2nd ரேங்க் எடுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் வந்து எனக்கு வந்து ட்ரைனிங் வந்து 8 months வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் டெப்யூட்டி கலெக்டர் ட்ரைனிங் 8 months வந்து கிருஷ்ணகிரியில் எனக்கு வந்து ட்ரைனிங் போட்டிருக்காங்க. சார் கலெக்டர் சாரை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து நான் வந்து அவரை ரெப்ரசென்ட் பண்ணி வந்து இங்கே உங்க முன்னாடி பேசுறதுல எனக்கு ரொம்ப பெரிய ஆனர். ஸோ ஐ தேங்க் கலெக்டர் சார் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ த காலேஜ், அதியமான் காலேஜ். ஸோ உங்க எல்லாருக்கும் யார் யார் வந்து என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்கீங்க? ஆக்சுவலி இங்கே சயின்ஸ் குரூப் எல்லாம் இருப்பீங்கல்ல கண்டிப்பா. காமர்ஸ் ஓகே மிக்ஸ்டா இருக்கீங்க. எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிற ஐடியா ஏதாச்சும் உங்க எல்லாருக்கும் இருக்கா, இல்ல முன்னாடி டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த 45 days or 40 days உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப குரூஷியலா வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாருமே நீங்க எல்லாம் நல்ல பசங்களா தான் இருப்பீங்க. ஆனா இப்போ நாங்க படிச்சதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்க படிச்சப்போ இந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எதுவும் இல்லாம இருந்தது. இந்த 45 days வந்து நீங்க கொஞ்சம் குரூஷியலா வந்து ஸ்டடீஸ் மேல வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கோர் சப்ஜெக்ட்ஸ் ஏதோ உங்க டீச்சர்ஸ் என்னென்னலாம் சொல்றாங்களோ கேட்டு. எத்தனை பேர் இங்க ஃபோன் வச்சிருக்கீங்க? கண்டிப்பா இப்பவும் வச்சிருப்பீங்கல்ல. சோஷியல் மீடியா யூசேஜ் அண்ட் ஃபோன் யூசேஜ் இந்த 45 daysக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த 45 days வந்து ஸ்டடீஸ்ல எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கோர் சப்ஜெக்ட்ஸ் இப்போ ஃபோக்கஸ் பண்ணா கூட உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் என்டர் பண்றீங்கிறது தான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷனே. இந்த இப்போ இருக்கிற ஒரு ரீசெண்டா இருக்கிற ஒரு 10 yearsல நீங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ உங்க காலேஜ்க்கு அப்புறம் உங்க ஒர்க்ல, அடுத்த 40 yearsக்கான ஃபவுண்டேஷன் அதுவா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்றீங்க, எந்த கோர்ஸ் சூஸ் பண்றீங்கன்னு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ அதுக்காக தான் இங்க வந்து கரியர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க.
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் படிக்காட்டியுமே உங்களுக்கு நிறைய ஐடிஐ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டினியூ பண்ணுங்க. இப்போ எக்கனாமிக்கலி நான் அப்படின்னு யார் இருந்தாலும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஏன்னா இப்போ இங்க இருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாருமே எனக்கு வந்து என்னை விட கண்டிப்பா வந்து ஏஜ் வைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு என்னை விட, அது எனக்கே தெரியும். பட் அவங்களுக்கு நடுவுல நான் வந்து இப்போ ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எஜுகேஷன் மட்டும்தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது நான் ஒழுங்கா அதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட ஒரே ரீசன்னாலதான் நான் வந்து இவங்களுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்துருக்கேன். இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கு ஆக்சுவலா. பட் எஜுகேஷன் வந்து எல்லாரையும் ஒரே லெவல்ல உட்கார வச்சிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு இதுவே நானே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. நீங்க வந்து அங்க நானும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். பட் இங்க இப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல இங்க நின்றுட்டு இருக்கேன்னா, ஸோ அதுக்கு ஒரு காரணம்னா நீங்க வந்து என்ன நீங்க பண்ண போறீங்கிறத வந்து ஷுவரா டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இல்ல நான் வந்து ஸ்டடீஸ் தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் உங்களை சொல்லல. பட் நீங்க இப்போ ஒரு பிசினஸ் ஏதோ நீங்க எது எடுத்தாலும் அதை டிசிப்ளின்டா வந்து பண்ணுங்க. அதுல இருந்து டிராப் அவுட் ஆகாதீங்க. ஸோ ஃபோக்கஸ்டா வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறத பண்றதுக்கு எல்லாருக்கும் நான் வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்றேன்.